நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான், ஏன் அப்பா இந்த வசனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொடுத்தா கேட்பான், கேட்டா சொல்லு. இதுதான்ப்பா உங்க அப்பாவை வாழ வச்சு. நீ பார்க்குற இந்த தோட்டம், இந்த வீடு, இது எல்லாமே உங்க அப்பா சாமர்த்தியத்தில் வந்ததில்லப்பா, இந்த வார்த்தையினால எனக்கு கிடைச்சது. ஆமே. இது நம்ம பிள்ளைங்க கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பைபிள் எடுத்து பிள்ளை நாளைக்கு உன் புத்திரன் கேட்பான், அப்பா எப்படிப்பா இதெல்லாம் சம்பாதிச்சுங்க, எப்படிப்பா நீங்க ஏன் பைபிள்னா தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆலயம்னா தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆராதனை தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவ்வளோ கனப்படுத்துறீங்களேப்பா, ஏன்பா? உனக்கு தெரியாதப்பா, இன்னைக்கு நீ கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றல்ல, உங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு நீ கஷ்டம் இல்லாமல் படுத்து தூங்குறல்ல, உங்க அப்பா வனாந்திரத்தில். இன்னைக்கு நீ கஷ்டம் இல்லாம ஒவ்வொரு காரியம் உனக்கு இன்னைக்கு பெரிய ஸ்கூல்ல படிக்கிற, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டம் இல்லை. ஆனா நீ பட வேண்டிய கஷ்டத்தையும் உங்க அப்பா பட்டேன். அப்போ உங்க அப்பாவை வாழ வச்சது என்ன தெரியுமா? இந்த டெய்லி மன்னா, தினமும் தினமும். இது 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 மட்டும் எனக்கு அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நானும் இல்லை நீயும் இல்லை. இது மட்டும், இந்த வார்த்தையை மட்டும் அவர் அனுப்பாம இருந்தா எனக்கு ஒரு குடும்பம் இல்லை, எனக்கு பிள்ளைங்க இல்லை. மகனே மகளே, இன்னைக்கு நீ இல்லம்மா, இதுதான்ப்பா உங்க அப்பாவை வாழ வச்சது, உன்னை பார்க்க வச்சு இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கிற. ஆமா, நான் பாதியில தான் இதை எடுத்தேன், நீ ஆரம்பத்துல இருந்தே இதை எடுக்க வச்சுட்டாரு. ஆமே, நான் அந்நியனா இருந்து அவருடையவனா மாறினேன், நீ பிறக்கும் போதே அவருடைய சந்ததியாவே பிறந்துட்ட. இதுதான், இப்படிதான் ஓட்டணும், மறக்கவே கூடாது. கொடுப்பேன் என்றார் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.